Hi guys, welcome back to Sana Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஆரி ஒர்க் கிளாஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்றத எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் 2 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி போட்டால் அது ராங்காக இருக்கும் அப்படின்றது காமிக்கிறேன். எப்போவுமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கர்வாக தான் போடணும், ஷார்ப்பாக போடக்கூடாது. ஸோ ஷார்ப்பாக போட்டிங்க அப்படின்னா அது தப்பு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஹார்ட்டை வந்து நம்ம கர்வாக போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி இமேஜின் பண்ணிட்டு போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே இந்த மாதிரி பாக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு லைன் போட்டு அதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஈஸியாக வரணும்னா நீங்கள் நார்மலாக இதில் கற்றுருப்பீங்க இல்லையா, செயின் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் கற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் உங்களுக்கு டிசைனில் போட்டு காமிக்கிறேன். டிசைனில் நான் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே நான் கர்வாக தான் போட்டிருப்பேன். ஸோ இதோட ட்ரிக் என்ன அப்படின்னா வாட்டர் ஃபில்லிங்கோட 2 தான் இதில் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை போடும்போது கர்வாக தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இதை பார்க்கும்போது நீங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக இது 2 ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி நான் இப்போ வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம செயின் ஸ்டிச்சை வந்து எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து நார்மலாக இப்போ வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நான் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக நான் வந்து கர்வில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன் அப்படிங்கிறத. நீங்கள் கர்வில் போடும்போதே ஷார்ப்பாக போடக்கூடாது, இந்த மாதிரி தான் கர்வாக போட்டு ட்ரை பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரலை, ஃபர்ஸ்ட் போடும்போதே வரலை அப்படின்னா இன்னொரு இது மாதிரி ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து போக முடியும். டிசைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே வர முடியும். நிறைய பேருக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்போவுமே பெருசாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப குட்டியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடும்போது ரொம்ப மெதுவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 3 டைம் 4 டைம் இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிசைனில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட ஆரம்பிக்கலாம். ஸோ டிசைனில் நீங்கள் அதை வந்து போடும்போது நீங்கள் போடுற ஒவ்வொரு கர்வுமே ஈவனாக இருக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி கர்வ் லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எதனால் நான் இப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி பாக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி கர்வ் எல்லாமே ஒரே ஈவனான சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லாங் அண்ட் ஷார்ட் போடுறீங்க அப்படின்னா எப்போவுமே ஈவனாக போட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இதே லாங் அண்ட் ஷார்ட் போடுறீங்க அப்படின்னா அதுவுமே இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து லாங்காகவும் இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஷார்ட்டாகவும் வர்ற மாதிரி என்ன பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஷார்ட்னா ஷார்ட்டு, லாங்னா லாங்கு. ஸோ இப்படி போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஷன் வந்து பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் வந்து எண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நார்மல் நம்ம சரிக்கு போடுவோம் இல்லையா நாட்டு, அந்த நாட்டை போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நீங்கள் போடுறது வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போதே எங்கெல்லாம் அந்த கர்வ் வந்து போய் ஜாயிண்ட் ஆகுதோ, எங்கெல்லாம் அந்த கர்வ் உங்களால் கண்டினியூ பண்ண முடியுதோ ஸோ அது வரைக்கும் போய் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு குட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ அதை வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஷார்ட்டாக போடுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் ஜாஸ்தி ஆகும் தான் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக இதை வந்து போட்டு முடிச்சிட முடியும்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு இதில் வந்து குட்டி குட்டியாக போட்டு முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியணுன்றதுக்காக பென்னில் போட்டிருக்கேன். நீங்கள் போடும்போது மார்க்கிங் பென்சிலில் போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தெரியாது. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுனால ரொம்ப டார்க்காக காமிச்சா தான் உங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.